விவசாய உறவுகளே நாங்கள் நாட்டு ஹாய் ஹாய் உறவுகளே, காலை வணக்கம். எங்கே வந்திருக்கோம்னா விவசாயம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். விவசாயம் பண்ணியிருந்தோம், நெல் போட்டிருந்தோம். அது வந்து எனக்கு கொஞ்சம் கொடுங்க. அது வந்து தண்ணி மழை நிறையா பெஞ்சதுனால ஓரமாக போயிடுச்சு. நெல்லுக்குள்ளே ஓரம் கட்டிடுச்சு, அடிச்சுட்டு போயிடுச்சு. இப்போ அந்த நெல்லை பிடுங்கி நானும் எங்கள் அம்மாவும் எங்கள் வயலில் நட்டுக்கிட்டு இருக்கோம். விவசாயம் பண்ணுறது வந்து ஈஸின்னு நினைக்கிறீங்க, அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். முடிஞ்ச அளவுக்கு அந்த விவசாயம் பண்ணுறவங்களையும் மதிங்க, அவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அண்ணே நீங்கள் ஹெல்ப் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, அதில் உள்ள அந்த அரிசி இதை மதிங்க. நிறையா பேர் உணவு இல்லாமல் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. இங்கே பாருங்கள், சுற்றி பாருங்கள், அது ஃபுல்லாக விளைஞ்சிருக்கு. அதுக்கு எவ்வளவோ அந்த பெருசு பெருசாக இருக்கலாம் காமியம்மா, அதெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக களை. அதுக்கு பூச்சி மருந்து அடிப்பாங்க. நிறையா இருக்குது, எவ்வளவோ இருக்குது. அரிசிங்கிறது நமக்கு சாப்பாடுங்கிறது ஈஸியாக கிடச்சிருது. ஆனால் இதில் கஷ்டப்பட்டால் தான் எவ்வளோ கஷ்டங்கிறது இந்த விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். முடிஞ்ச அளவுக்கு இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நாற்று நடுறேன். சில பேருக்கு நாற்று நடுறதுன்னா என்னென்னு தெரியாது. நிறையா இடம்லாம் பாருங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. ஆனால் அது விதைச்ச இடம் தான், ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. ஒரு உதவி பண்ணுங்க. ஆமாம், இந்த ஒன்றுமே இல்லாத இடத்துல நம்ம கூட்டமாக இருக்கிறத நம்ம நாற்று பிடுங்கி இப்போ நட போகிறேன். தெரியாதவங்க பாருங்கள். சைடாக போனது வந்து இப்போ இது பண்ணுறியா? ஆமாம், எல்லாத்தையும் எல்லா பக்கமும் நெல் வரணும்லம்மா, அதனால் நானும் எங்கள் அம்மாவும் பிடுங்கி நட்டுக்கிட்டு இப்போ தண்ணி இதில் இருக்கிறதுனால அதெல்லாம் ஓரத்தில் அடிச்சுட்டு வந்துருச்சு இப்போ. ஆமாம், எல்லாமே அடிச்சிருச்சு. அப்பா நிற்கிது சண்டோட்ட போது. சரி நீ போமா, நான் பார்த்துக்கிறேன். அவ்வளோ நெருக்கம் வேணாம், நான் வச்சுருக்கேன் பாரு. கலக்கலக்கமாக அது வேணுமா? சரி, நாற்றை பறிச்சுக்குங்க. அடிச்சுட்டு அப்புறம் வர முடிஞ்ச வரேன். சரி பார்த்துன்னு போங்க. இப்போ மருந்து அடிக்க போகிறீங்களா? அந்த வயலுக்கு மருந்து அடிக்காங்க. இந்த வயலுக்கு மருந்து அடிச்சாச்சு. ஆமாம், நேற்று நம்ம இன்னி வருங்கால காலத்துல எல்லாம் விவசாயம் பண்ணுவோமா என்னன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணுங்க. என்ன விவசாயம் இந்த படத்துலலாம் சொல்கிறாங்கல்ல, விவசாயம் அப்பா மருந்து அடிக்குது. காலில் விவசாயம் இது சகதியில் கால் வச்சாதான் மேலே இருக்கிறவன் சாப்பாட்டில் கை வைக்க முடியுங்கிறது அதுதான் உண்மை. எப்படியெல்லாம் விவசாயம் பண்ணுறாங்கிறத பாருங்கள். கஷ்டம்தான், உண்மையாகவே கஷ்டம்தான். கஷ்டப்படத்தான் சாப்பிட முடியும். விவசாயம் பண்ணுறவங்க அந்த ரேஷன் அரிசிக்காக கியூவில் நிற்கிறாங்க.